வெல்கம் டு நெல்லை அரோமா. இன்றைக்கி நம்ம நெல்லை அரோமாவில் பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா உள்ளி வடை, வெங்காய வடை. நம்ம ஊரில் டீ கடையில் உளுந்து வடை, பருப்பு வடை எப்படி ஃபேமஸோ அதே மாதிரி கேரளாவில் உள்ளி வடை வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ரெசிபி, டீ கடை ரெசிபி. அந்த உள்ளி வடை தான், வெங்காய வடை தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு 4லேருந்து 5 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் வந்து பெருசாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 4 எடுத்துக்கோங்க. சின்ன சைஸ் அப்படின்னா ஒரு 5 எடுத்துக்கோங்க. இதை வந்து தோல் நீக்கிட்டு கழுவிட்டு இதே மாதிரி நீள நீளமாக வெட்டி வச்சுக்கோங்க. நீள நீளமாக கொஞ்சம் வந்து மெல்லிசாக இருக்கணும், அதே மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் உப்பு போட்டுட்டு, ஒருவேளை வெங்காய சைஸை பொறுத்தும் உங்களுக்கு உப்பு சேர்க்குறது மாறலாம், அதனால் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த உப்பு வந்து இந்த வெங்காயம் வெட்டி வச்ச வெங்காயம் எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். பெரிய பெரிய துண்டாக இருந்துச்சு அப்படின்னா கையை வச்சு அதை சின்னதாக எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து அந்த 1 டீஸ்பூன் உப்பு போட்டு இந்த வெங்காயத்தில் எல்லாமே நல்லா படுற மாதிரி பிசைஞ்சு வச்சாச்சு. இதை மூடி ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஓரமாக வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் கழித்து இதில் என்னெல்லாம் சேர்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த வெங்காயத்தை ஊற வச்சு 5 நிமிஷம் ஆகிட்டு இப்போ இதில் மற்ற பொருட்கள் எல்லாம் நம்ம சேர்த்துடலாம். இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதை சின்ன சின்னதாக பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க, அதை சேர்த்துடலாம். அப்புறமா 1லேருந்து 2 பச்சை மிளகாய், ஒரு அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, அதை வந்து வெட்டி வச்சுக்கோங்க, அதையும் சேர்த்துடலாம். அப்புறமா 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். நம்ம வந்து பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால காரம் வந்து அதிகமாக சேர்க்க வேண்டாம். மிளகாய்த்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அரையிலேருந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன். இப்போ நம்ம இதில் கடலை மாவும் அரிசி மாவும் சேர்த்துருக்கோம். இந்த கடலை மாவு அரிசி மாவு சேர்க்காம தனி மைதாவில் கூட செய்யலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கு வந்து தண்ணி சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த வெங்காயத்திலே வந்து தண்ணி ஊறும், அதனால் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இந்த கடலை மாவு அரிசி மாவு வந்து ஒரு பைண்டிங்காக தான் சேர்த்துருக்கோம். இந்த உள்ளி போண்டால, உள்ளி வடையில் வெங்காயம் தான் மெயினாக இருக்கணும். இந்த கடலை மாவும் அரிசி மாவும் பைண்டிங்காக, ஒரு மொறுமொறுப்பு கொடுக்கறதுக்காக நம்ம அரிசி மாவு சேர்த்துருக்கோம். பைண்டிங்காக மட்டும்தான் இருக்கணும், அதனால் ஒரு பைண்டிங்காக தான் நம்ம மாவு சேர்த்துருக்கோம். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதுக்கு முன்னாடி உப்பு கரெக்டாக இருக்கான்னு சரி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பிடிக்கும்போது நல்ல ஒரு வடை பக்கம் நல்லா பிடிக்கிற அளவுக்கு வரணும். உருண்டை பிடிச்சி இந்த வடை மாதிரி தட்டுற அளவுக்கு வரணும். அப்படி வரல அப்படின்னா கொஞ்சம் உதிர்ந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ கரெக்டான இதில் தான் இருக்குது பக்குவத்தில். இதை நம்ம போட்டு பொரித்து எடுத்துடலாம். எண்ணெய் வந்து சூடு பண்ணியாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு, எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அதை வந்து மீடியமான தீயில வச்சுக்கோங்க. ஏன்னா பெரிய தீயில வச்சு பொரிச்சிங்க அப்படின்னா வெளியே வெந்துடும், உள்ளே வேகாது. இப்போ பாருங்க, இந்த உள்ளியை நல்லா அதாவது இந்த வெங்காயத்தை நல்லா உருட்டிட்டு இந்த வடை மாதிரி தப்பிக்கோங்க. இப்போ பாருங்க, இந்த உள்ளி வடை வந்து வெந்துட்டு இருக்கு. ஒரு பக்கமாக வெந்ததும் நம்ம திருப்பி போடலாம். இப்போ இந்த வெங்காய வடை வந்து 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நம்ம எடுத்துடலாம், வேகட்டும். பாருங்கள், இந்த வடை வந்து நல்லா வெந்துட்டு நம்ம எடுத்துடலாம். எடுத்து வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நம்ம இந்த வடை வந்துட்டு இருக்கும் போதே மீதி உள்ள அந்த வெங்காயத்தையும் நல்லா உருட்டி இதை மாதிரி பிளேட்டில் உருட்டி வச்சிடலாம். அப்போ வந்து அடுத்தடுத்து போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த பேட்ச் வடையும் ரெடி ஆகிட்டு நம்ம எடுத்துடலாம். நல்லா வந்துட்டு
இந்த எண்ணெயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெங்காயம் கூட உதிரல. இந்த மாவு அதாவது இந்த வடையாக போடுறதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா நல்ல அந்த வெங்காயம்லாம் பார்த்தா உதிர்ற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம மாவு சேர்த்துருக்கிறதுனால அந்த பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே உதிராது, நல்லாயிருக்கும். குயிக்காக பண்ணிடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற வடையும் போட்டு எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அந்த வெங்காய வடையெல்லாம் சூப்பராக ரெடி ஆகிட்டு ரொம்ப சுலபமாக சீக்கிரமாக அதை செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்கள், கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ.